ஒரு முறை உதயசூரியன் என்றால் ஒரு முறை ரெட்டலை, ஒரு முறை ரெட்டலை என்றால் ஒரு முறை உதயசூரியன். உதயசூரியனுக்கு மாற்று ரெட்டலை என்றும், ரெட்டலைக்கு மாற்று உதயசூரியன் என்றும், திமுகவுக்கு மாற்று அதிமுக என்றும், அதிமுகவுக்கு மாற்று திமுக என்றும், அப்போது தாத்தாவுக்கு மாற்று ஆத்தா என்றும், ஆத்தாவுக்கு மாற்று தாத்தா என்றும், கருணாநிதிக்கு மாற்று ஜெயலலிதா என்றும், ஜெயலலிதாவுக்கு மாற்று கருணாநிதி என்றும், ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடி என்றும், எடப்பாடிக்கு மாற்று ஸ்டாலின் என்றும் மாறி மாறி வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் மீண்டும் அதே நிலைமை. ஆட்சி மாறுகிறது, காட்சி மாறுகிறது, ஆனால் எது ஒன்றும் மாறுவதில்லை. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் 14 பேரை துள்ள துடிக்க கொலை செய்த இந்த தூத்துக்குடி மண்ணிலே ஜாலியன் வாலாவாக்கிற்கு பிறகு, வெள்ளைகளை எதிர்த்து போராடிய போராட்டத்துக்கு பிறகு, மிக நீண்ட நெடுங்காலமாக நடந்த இந்த ஜல்லிக்கட்டு என்கிற இந்த சனியனை எதிர்த்து நடந்த போராட்டத்திலே 14 பேரை துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூடி அந்த ஆலையை மொத்தமாக அகற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துதான் பெரும் மதிப்பிற்குரிய கருணாநிதி முரட்டு பக்தர் என்று அறியப்பட்ட பெரியசாமி அவர்களுடைய மகள், பெரும் மதிப்பிற்குரிய அக்கா கீதா ஜீவன் பெரியசாமி அவர்கள் இங்கே எம்எல்ஏவாக வந்தாங்க. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே இங்கே மீனவ சமூக மக்களும் திரண்டிருக்கிற பல்வேறு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போட்டாங்க. அதே வாக்குறுதி தான் பெரும் மதிப்பிற்குரிய அக்கா கண்ணியமிகு கனிமொழி அவர்கள் அதே வாக்குறுதியை கொடுத்து இந்த தூத்துக்குடியிலே பாராளுமன்ற உறுப்பினராக வென்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி 2வது முறையும் வெல்ல வைத்தோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கு தெரியுமா? திரைமறைவா நாங்கள் இந்த முறை உங்களுக்கு சொன்னதை செய்ய முடியல. தூத்துக்குடியில வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருச்சு. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இல்லாம இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க என்று மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கோம். அதனால தூத்துக்குடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்த சொல்லி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி அனில் அகர்வால் கிட்ட லம்பான அமௌண்ட்டை இந்த லகுட வாண்டிகள் வாங்கியிருக்காங்க. வாங்கி திறக்கலன்னு இப்ப அனில் அகர்வால் குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கானா. ஒன்னு பணத்தை கொடு. பணத்தை எப்படி கொடுப்பாங்க? பணத்தை தான் அந்த வடிவேலு மடத்தபல படத்துல நேத்து என் காசு கொடுத்தேன் என்ன பண்ண, அதை நான் செலவு பண்ணிட்டேன், அது மாதிரி செலவு பண்ணிட்டாங்க. பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப அனில் அகர்வால் திறக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள்ட்ட தூத்துக்குடியில இருந்து 100 ஆட்டோக்கள்ல போய் மனு, ஏதோ ஆட்டோக்கள்லாம் தூத்துக்குடி பேருந்து நிலையத்தை வெளியே மாத்திட்டாங்க, அதனால ஆட்டோக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆட்டோ ஓட்டுற போய் மனு கொடுக்க போறான்னு பார்த்தா மனு என்ன தெரியுமில்ல, இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இல்லாம நாங்கெல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்குறோம், எங்களுக்கு சோறு தண்ணியே இல்ல, அதனால அக்கா கனிமொழி கண்ணியமிகு கனிமொழி வாழும் கண்ணகி நீ வந்து ஸ்டெர்லைட் ஆலைய திறந்து வைங்கன்னு சொல்லி மனு. அதை வாங்கி வச்சுக்கிட்ட அக்கா நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வர இந்த ஸ்டெர்லைட் ஆலை அதிகாரம் எங்ககிட்ட இல்ல. அதிகாரம் மட்டும் இருந்திருந்தால் செங்கலா ஸ்டெர்லைட்டை பேத்து எரிஞ்சிருப்போம். ரொம்ப நாள் இல்லைங்க, இன்னும் 1.5 மாசம் தான். தமிழ்நாட்டிலேயே உளவுத்துறை ரிப்போர்ட், தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு முதல் எம்எல்ஏ வரும்னா அது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தான். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு கட்சியில அப்பா பையனை சேர்த்து பார்த்திருப்பீங்க. அப்பா வந்து டேய் நம்ம குடும்பமே கருணாநிதி குடும்பம், கலைஞர் ஐயா நமக்கு நல்ல ஆத்துமல்ல கொள்ளடிக்க கத்துக் கொடுத்திருக்காரு, கனிமூலத்தை கொள்ளடிக்க கத்துக் கொடுத்திருக்காரு, கமிஷன் வாங்கினா கூட ஐடியை மறைச்சு வருமான வரித்துறையை மறைச்சு அதை மறைக்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியா கத்துக் கொடுத்த தலைவரா கும்பிட்டுக்கடா. ஊழல் பண்ணா எப்படி பண்ணணும், எப்படி தெரியாம பண்ணணும், எப்படி வந்து பொத்துனாப்புல பண்ணணும் அப்படின்னு கத்து கொடுத்த தலைவன்டா, ஊழலுடைய தந்தரா கும்பிடுறா அப்படின்னு சொல்லி அப்ப மகனை கட்சியில சேர்த்து பார்த்திருக்கீங்க. காங்கிரஸ் இருக்கிற அப்பா நேரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா கும்பிடுறா, நேருவோட கட்சிடா காங்கிரஸ்ரா, காங்கிரஸ் சேர்றான்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க பிள்ளைய காங்கிரஸ் சேர்த்து பார்த்திருப்பீங்க. இது எம்ஜிஆர் கட்சிடா, இது புரட்சி கட்சிடா, நம்ம கட்சியில இருக்கணும்னு சொல்லி அதிமுக மாவட்ட செயலர் மகனை அதிமுக சேர்த்து பார்த்திருப்பீங்க. இது பொதுமை கட்சிடா, இது மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இங்கர்சாலுடைய இயக்கம்டா, அதனால கம்யூனிஸ்ட்ல வாடான அப்ப மகனை கம்யூனிஸ்ட் சேர்த்து பார்த்திருப்பீங்க. உலகத்திலேயே மக அப்பாவை நாம் தமிழர் கட்சியில சேர்த்தது என் தம்பி தான். உட்காரு மரியாதை மனசு இருந்தா போதும். அப்பா காங்கிரஸ் எங்க ராஜசேகரன் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாப்ல,
மகன் ரொம்ப தெளிவா இருப்பான். அப்பா காங்கிரஸ் வந்தவரு, அவர் கொஞ்சம் முரட்டாளா இருப்பாப்ல. ஆனா இலகிய மனம் கொண்டவன், ஆனால் பேரன்புக்காரன், பேராற்றல்காரன் தம்பி. அப்பாவை கட்சியில சேர்த்த பையனைத்தான் தூத்துக்குடியின் வேட்பாளராக களத்தில் இறக்கி இருக்கிறோம். இனப்பட்டு கொண்டு, மொழிப்பட்டு கொண்டு, மண்பட்டு கொண்டு, மானப்பட்டு கொண்டு, தமிழ் பட்டு கொண்டு நாம் தமிழ் கட்சியில 18 வயதில் இணைந்தவன் எங்களுடைய வேட்பாளர். ஆளு பார்க்க சின்ன பையன் நினைக்காதீங்க, அவ்வளவு அறிவான பையன். அழகு மட்டும் கிடையாது, அறிவான பையன் கூட. அப்படி ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் குடும்பம் குடும்பமாக கட்டப்பட்டு வருகிறது. அதனால தான் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி என்பது வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா இருக்கிறது. தூத்துக்குடி என்றால் திமுக கோட்டைன்னாங்க. அந்த கோட்டைக்குள்ள ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் தம்பிகளும் இந்த நிலத்துல வந்திருக்கிறோம். யார் கோட்டை? யாரு கோட்டை? தூத்துக்குடி என்பது யாருடைய மண்? முதல்ல இது யாருடைய அடையாளமா இருந்திருக்கணும்? தூத்துக்குடியில் ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. அந்த பேருந்து நிலையத்திற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பேருந்து நிலையம் என்று வைக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் அண்ணாக்கு அவங்க அம்மா பிரசவம் பார்த்தாங்களா? அண்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், பேரறிஞர், மாற்று கருத்து இல்ல. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொன்னாரு. திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு. ஒரு 18 வருஷம் பாடுபட்டாரு. மாற்று கருத்து இல்ல. அதான் சென்னையில் நீ அண்ணா பேருந்து நிலையம் வச்சிருக்கிற, அண்ணா நூலகம் வச்சிருக்கிற, அண்ணா பேர்ல பல்வேறு சாலைகள் வச்சிருக்க, அண்ணா சாலை எல்லாம் வச்சுக்கல. தூத்துக்குடியில யார் இருந்திருக்கணும்? 1930ஆம் ஆண்டு கடற்கரை நிறைந்திருக்கிற, கடல் நிறைந்திருக்கிற தூத்துக்குடியில குடிக்க தண்ணி இல்லை என்ற உடனே வள்ளநாட்டிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு பைப்பு போட்டு தூத்துக்குடி நகரத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்து சரியாக 110 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தூத்துக்குடியுடைய மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து, மீனவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து, தூத்துக்குடியின் நகர தந்தை என்று போட்டப்படுகிற குரூஸ் பர்னானந்து பேருந்தாரா அந்த பேருந்து நிலையத்திற்கு இருந்திருக்கணும். எங்களுடைய தாத்தா குரூஸ் பர்னானந்தை விட அண்ணாத்துல என்னடா தூத்துக்குடிக்கு பண்ணார்னு நான் கேட்கல, மானமுள்ள தூத்துக்குடிக்காரன் கேட்கிறான். குரூஸ் பர்னானந்துக்கு இல்லாத அடையாளம் ஒரு மணிமண்டபம். மணிமண்டபம் அது எப்ப? இப்ப நாங்க சொன்ன உடனே ஒரு மணிமண்டபத்தை கட்டி விட்டாங்க. இல்லைன்னா ஒரு முக்கு சந்தில ஒரு சிலையை, ஒரு கருப்பா ஒரு சிலையை வச்சு விட்டாங்க. ஆனா ஒருவருக்கு அண்ணா சிலை, ஒருவருக்கு பெரியார் சிலை, ஒருவருக்கு கருணாநிதி சிலை, ஒருவருக்கு எம்ஜிஆர் சிலை, ஒருவருக்கு ஜெயலலிதா சிலை. யார் இவங்க? சுதந்திர போராட்ட தியாகிகளா? தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்திருக்க வேண்டிய சிலை யார் தெரியுமா? ஏன் மக்கள் எல்லாம் கரப்ட் ஆயிட்டான்? நான் பார்த்தேன், நான் யோசிச்சு பார்த்தேன். மக்கள் ஓட்டுக்கு பணத்தை வாங்குறான், குண்டா வாங்குறான், தோடு வாங்குறான், தொங்கட்டா வாங்குறான், டிபன் பாக்ஸ் வாங்குறான், ஹாட் பாக்ஸ் வாங்குறான். எதிரா மக்கள் தருவாங்க எதிர்பார்க்கறான்னா, இவன் காலையில வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வீட்டை விட்டு கிளம்புனா வீட்டு முக்கில் பார்க்குறான் ஈவே ராமசாமி சிலை, இங்கிட்டு திரும்பினா கருணாநிதி சிலை, இங்கிட்டு திரும்பினா அண்ணாதுரை சிலை, அங்கிட்டு திரும்பினா ஜெயலலிதா சிலை. இதை பார்த்துட்டு போறான். தினமும் கருணாநிதி மூஞ்சில, ஈவே ராமசாமி மூஞ்சில முழிக்கிறான். முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு வரவன் என்ன பண்ணுவான்? உண்மை, நேர்மை, கருமை, எருமை அப்படின்னு வருவான். கருணாநிதி சிலைய மூஞ்சில முடிச்சுட்டு போனா அவனுக்கு எப்படி நல்ல புத்தி வரும்? நல்ல புத்தி எப்படி வரும்? எப்படி திருடலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி 4 குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி தாமிரபரணியை பட்டா போடலாம், எப்படி ஸ்டெர்லைட் ஆலையில கமிஷனை வாங்கலாம், எப்படி இந்த மீன் பண்ணைகள்கிட்ட போயிட்டு மீன் முதலாளிகள்கிட்ட போயிட்டு போட்டு 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 காசை வாங்கலாம், எப்படி ரால் பண்ணையில போய் காசு வாங்கலாம் ஞாபகம் வரும். மக்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த சிலையை பார்த்து பார்த்து இவரு நல்ல கொள்ளையடிச்சிருக்காரு, பல கோடி சேர்த்திருக்காரு, 54 சேனல் வச்சிருக்காரு. எல்லாரும் சொல்றான் நல்லது பண்ணா நல்லது நடக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா கருணாநிதி குடும்பம் தப்பா செய்து நல்லா இருக்குடா, நல்லா வாழுது. அப்ப பாக்குறான், அப்ப தப்பு செஞ்சா நல்லா வாழலாம் போல அப்படின்னு நினைச்சு தப்பு பண்ண தமிழன் இருக்கான். அப்ப யார் சிலைய வச்சிருந்தா தீர்ந்திருப்பான்? பெரிய பணக்கார குடும்பத்துல தாத்தா வக்கீலு, அப்பா வக்கீலு, சித்தப்பா வக்கீலு, எல்லாரும் வக்கீலா பிறந்து இன்றைக்கல்ல அன்றைக்கே 50,000 ரூபாய் வழக்கறிஞர் சம்பளம் வாங்கக்கூடிய தொழில் செய்தும் எல்லக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் வெள்ளக்காரன் ஏத்துச்சு. ஆனா எவனும் அரசியலா எதிர்த்தான், பொருளாதாரமா எதுக்கல, வணிகமா எதுக்கல. வெள்ளக்காரன் 53 நாட்டு ஆண்டான்.
சூரியனே அஸ்தமனம் ஆகாத நாடுகளுக்கு சொந்தக்காரனா இருந்தா அந்த வெள்ளக்காரன 53 நாடுகளையும் எவனுக்கும் உதிக்காத சிந்தனை, வெள்ளக்காரனை எதிர்த்து கப்பலை கட்ட முடியும் என்ற ஒரே சிந்தனை ஒருத்தருக்கு வந்தது. இந்த தூத்துக்குடி மண்ணினுடைய மகன் காலா லாவியாங்க 2 கப்பலை கட்டி தூத்துக்குடியுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தையும் தீர்மானிப்பது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க அளவுக்கு சுதேசி நாவாய் கழகத்தை கட்டமைத்து, அதை கட்டமைத்து தூத்துக்குடியிலே திருநெல்வேலியிலே பேசியதற்காக, மக்களை இதுபோல திரட்டியதற்காக வ.உ. சிதம்பரம் பிள்ளை பேசினார். புழுவும் புலியாக மாறும் என்று வெள்ளக்காரன் சொல்ற அளவுக்கு பேசி திருநெல்வேலி சதிவிலக்களை 40 ஆண்டுகள் தண்டனை பெற்று கோவை சிறையிலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை ஒரு தனி மனுஷன் இழுத்தான். எங்கள் பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவனுடைய செலவானடா தமிழ்நாடு முழுமைக்கும் வீதி வீதியா இருந்திருக்கணும். எங்கடா சில இங்க வைக்கிறான். வ.உ.சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உள்ள போன கட்டபொம்மனுக்கு எங்க இருந்திருக்கணும்? சென்னை மெரினா கடற்கரையில் 100 அடியில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிலை வைப்போம்னு சொன்னது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இல்ல, சென்னையில் வ.உ.சிக்கு சிலை இல்ல, மாலை போட முடியாது, ஒரு படம், ஒரு போட்டோ, அவ்வளவுதான். வ.உ.சியை விடவாடா கருணாநிதியும் அண்ணாதுரையும், வ.உ.சியை விடவாடா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும், வ.உ.சியை விடவாடா உங்க பக்கா மாசு பொடி மாசு. நான் கேரியருடைய உச்சத்தையே இழந்துட்டு வந்திருக்கிறேன். என் சொத்துக்களை பூரா இழந்துட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக, உங்க தம்பியா, உங்க அண்ணனா, உங்க விஜய், உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டு என்னத்தை இழந்துட்ட? வ.உ. சிதம்பரனாரை விட இழந்துட்டியா? எங்கள் தாத்தா கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜரை விட நீ இழந்துட்டியா? எங்களுடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரை விட நீங்க இழந்துட்டீங்களா? நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்காக நீ தன்னுடைய நிலத்தை எழுதி கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார், அவரை விட நீங்க இழந்துட்டீங்களா? இல்லை, வள்ளல் சீதக்காதி போல செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பது போல சீதக்காதி போல இழந்தீங்களா? இதே திரைத்துறையில சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? நகைச்சுவை கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட மதுரம் என்.எஸ். கிருஷ்ணன். கடைசி வரைக்கும் கடைசியா வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்கு, வெள்ளி தட்டு, சாப்பிட்ற தட்டு. ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், போடா. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் பிறந்த பரம்பரையில நான் விட்டுட்டு வந்தேன். எதை விட்டு வந்த? நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். எதுல வந்த? சார்ட்டர்ட் ஃபிளைட்ல. நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். எதுல வந்த? BMW கார்ல. எல்லாத்தையும் விட்டு வந்தேன். எதுல வந்த? பெரிய 6 கோடி கேரவன்ல. விட்டுட்டு வந்தேன்னு பார்த்தா எதடா விட்டு வந்த பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்கிறான், பிள்ளைய விட்டு வந்திருக்கிறான். கட்டிய மனைவி நீதிமன்றத்திலே கதறி கொண்டிருக்கும் போது இங்க ஒரு நடிகையோடு அவர் ஏறிக்கிட்டு கல்யாணத்துக்கு, ஏண்டா வா விட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வாக்குல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்ற மாதிரி நான் மனசாட்சியோட கேட்கிறேன். தூத்துக்குடியில விஜயனுடைய ரசிகர்கள் வந்து இருப்பீங்க, அவங்க கிட்ட கேட்கிறேன். விஜய் ரசிகர்கள் கூடிய தங்கச்சிகள்கிட்ட கேட்கிறேன். எங்களுடைய தங்கச்சிகள்கிட்ட நான் உரிமையா உங்க அண்ணனா கேட்கிறேன். விஜய் குடும்பத்தை விட்டுட்டு வந்த உடனே நீங்க அதோடைய பிரச்சனை சொல்றீங்க. உங்க கணவர் உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு, உங்க மகனையும் விரட்டி விட்டுட்டு, உங்க மகளையும் விரட்டி விட்டுட்டு, உங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு உங்க குடும்பத்தில் யாராவது வேற பெண்ணை கூட்டு வந்தா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? சங்கீதாவின் மனநிலை இருந்து நான் கேட்கிறேன், வலிக்குமா வலிக்காதா? 2021 வரைக்கும் அபிடவிட்ல சங்கீதாவுக்கு ஐடி கட்டப்பட்டிருக்கு. நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசல, பொதுவா பேசுறேன். 2021க்கு பிறகு இன்கம் டாக்ஸ் கட்டப்படலை. ஏன்னு கேட்டா, சங்கீதா கண்டுபிடிச்ச உடனே, இவன் தில்லு முள்ளு முள்ளு முள்ளுலாம் கண்டுபிடிச்ச உடனே இவங்க கிட்ட இருந்த துறையை எளித தூக்கி டிரைவர்ட்ட கொடுத்திருக்கானா. இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் என்பதை நினைவு. ஊழலை ஒழிக்க போற, லஞ்சத்தை ஒழிக்க போற ஆதவர்ஜனா பக்கத்துல வச்சுக்கிட்டு, நான் ஊழல் சக்தி திமுக, தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, ரெண்டையும் ஒழிக்க போற தூய சக்தி செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு, நேத்து வரைக்கும் அதிமுக 106 வேட்பாளர்களை கடன் வாங்கி போட்டுட்டு, யாரு தளபதி படத்துக்கு நோட்டீஸ் ஒட்டினாங்களோ, யாரு தளபதி படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாங்களோ அவங்களை இட்டுன்னு வந்து நான் வேட்பாளராக்கி தளபதிட்ட பேசி நான் பண்ணுவேன். யாரு? புசி மாமா.
அப்படின்னா தூத்துக்குடியில தளபதி படத்துக்கு போஸ்டர் ஒட்டவனே கிடையாதா? தூத்துக்குடியில உங்க விஜய் படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி பார்த்தவனே கிடையாதா? மக்கள் ரசிகர் மன்றத்தை இருந்தவனுக்கு தான் சீட்டுனா அப்புறம் என்ன மயத்துக்கடா அவன் ஃப்ரெண்டுக்கு சீட்டு? ஸ்ரீநாத்துக்கும் தூத்துக்குடிக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்கு சீட்டு? அதுவும் இங்க மானங்கிட்ட போஸ்ட் அடிக்கிறாங்க. நம் தளபதி விஜயனுடைய நெருங்கிய நண்பர், அவருக்கு ஓட்டு போடுங்க. நெருங்கிய நண்பர்லாம் ஓட்டு போட முடியாது, வேணா சோறு போடுறோம், ஒரு மீன் கருவாடு போடுறோம், வேணா இறால் சுட்டு போடுறோம். நெருங்கிய நண்பருக்கு ஓட்டு போடுங்க. அப்புறம் நெருக்கமாக இருந்தவருக்கு ஓட்டு போடுங்க. அவருக்கு கூட இருந்தவருக்கு ஓட்டு போடுங்க. அவருக்கு வீட்டுக்கு தண்ணி கண்ணு போட்டவனுக்கு ஓட்டு போடுங்க. நெருங்கிய நண்பருக்கு ஓட்டு போடணுமா? அது கூலிங் கிளாஸை போட்டு அது வரத்து காமெடி பீஸு. களத்திலே இல்லை, அவங்க சீன்லே இல்லை, காமெடி. நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம், ஆட்சியை பிடிக்க போகிறோம். இந்த திமுக அரசு எஸ்ஓபியை போட்டு எங்கள் தளபதியை முடக்கிருச்சு. ஊருக்கு எங்கள் தளபதி போக விடாம தடுத்துட்டாங்க. ஒரு ரெவல்யூஷன் வரப்போகுது, ஒரு புரட்சி வரப்போகுது, மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க அப்படின்னாங்க. இந்த தேர்தல் ஆணையம் மட்டும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். எங்க தளபதி உங்க விஜய் உயிர வாங்க வரனா அப்படின்னு வருவா போறாரு அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. எதுக்கு வரல? அவர் வருவார். அவர் வர்றதை இப்ப தேர்தல் ஆணையம் திமுக வந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்கு. வில்லிவாக்கத்துக்கு போனா கூட்டம் கூடின்னு பயப்படுது. டேய், ஒரு நாளைக்கு 8 கூட்டம், காலையில 4 கூட்டம், சாயந்தரம் 4 கூட்டம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு. 15 நாட்களாக 104 தொகுதிக்கு போயிருக்காரு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். 104 தொகுதிக்கு போயிருக்காரு. இன்னும் 15 நாட்களில் 234 தொகுதியும் சுத்தி சுரண்டு சூறாவளியா வந்து கொண்டிருக்கிறான். 4 மணி ஹிமாயினும் போன மாசம் தொடங்கிட்டோம். பிப்ரவரி 21 மாநாடு முடிஞ்சு தொடங்கணும். இப்ப பேசி பேசி கலைஞர் மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸ். மிமிக்ரி பண்ணி இந்த சந்தான படத்துல எப்பா நைட்டு முழுக்க மிமிக்ரி பண்ணி அந்த ஆளு வாய்ஸ் வந்து உண்மையிலே ஆயிடுச்சு. எனக்கு வீட்டுல போன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்கேன்னா யார் பேசுறதுங்கிறாங்க. எப்பா நான் தான்ப்பா பேசுறேன். நான் தானே? யார் நீ? என் புருஷன் போன் நம்மள இருந்து பேசுறது யாரு? குரலே மாறி போச்சு. ஐயோ ஐயோ. அப்படி தமிழ்நாடு முழுக்க மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, திமுக மீது. ஆனா 74 வயசுல ஐயா ஸ்டாலின் ஆட்சி வருமா போகுமோ மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. ஆனாலும் காலையில வாக்கிங் போறாரு, மாலையில ஓட்டு கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போறாரு, மாலையில ஓட்டு கேட்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு. எல்லா கட்சி தலைவனும் களத்துல நிக்கிறான். ஆனா இந்த பனையூர் பண்ணையாரு எப்படி கரூர் 41 பேர் செத்த உடனே தளபதி உங்க மேல ரொம்ப கருணையோட இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்றாரு, 4 நாளா சாப்பிடல, 41 பேர் செத்து போறதை நினைச்சு மனசு முழுக்க வலியா இருக்காரு. ஓகே, அப்போ கரூருக்கு வர சொல்லுங்க. இல்ல தளபதி அங்க ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணிருக்காரு, ரெசார்ட்டுக்கு போய் உங்களை கட்டி பிடிச்சி கதறி அழுதணுமா? உலகத்திலே சாவு விழுந்தவங்களை வீட்டுக்கு கொண்டு வர வச்சு பார்த்த ஒரே ஒரு தலைவன் நம்மளுடைய பக்கா மாஸ் தான். சென்னையில வெள்ளம், அந்த மக்கள்கிட்ட போய் வெள்ளம் வந்துச்சுன்னு உடனே தளபதி கேட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. ஏழை எளிய மக்கள்கிட்ட வீட்டில் வெள்ளம் வந்துச்சா, சர்டிபிகேட்லாம் நினைஞ்சு போச்சா, பண்ட பாத்திரம் காணாம போச்சா, ஃப்ரிட்ஜ்லாம் வீணா போச்சா. அப்ப தளபதி வராரா ஆர்கே நகருக்கு? இல்ல, உங்க எல்லாத்தையும் கூட்டுற சொன்னாரு. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமில? இங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்ட, தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டு போராடிட்டு இருக்கான் பனகல் மாளிகையில. தூய்மை பணியாளர்கள் சென்னையில கூலி உயர்வு கேட்டு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்தை கொடுத்து எதிர்த்து போராடுறான். அந்த தூய்மை பணியாளர் போய் ஒரு பார்க்க போனா கூட்டம் கூடிருமா? போராடுறதே கூட்டம் கூடத்தான். அவன் கூட்டம் இல்லாம தான் போராடிட்டு இருக்கான். கூட்டம் கூடிரும். அதெல்லாம் என்ன பண்ணும்? உங்களை பனையூருக்கு வர சொன்னாரு. இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்களா? தளபதி பிரச்சாரத்துக்கு வந்தா கூட்டம் கூடிரும், தளபதி பிரச்சாரத்துக்கு வந்தா பெரிய சாவு விழுந்துரும். அதனால என்ன பண்ணுங்க, எல்லா தமிழ்நாடு முழுக்க வாக்காளர் புறம் பனையூருக்கு வாங்க, உங்களை புறம் பார்க்கணும்ன்றாரு. தொகுதியா வாங்க. இன்னைக்கு ஆர்கே நகர் வந்துட்டு பனையூர்ல அவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்புறம் பெரம்பலூர் வாங்க, அப்புறம் தூத்துக்குடி வாங்க, அப்புறம் ஓட்டப்படார வாங்க. ஓட்டு எப்படி நாங்க இங்க இருந்து போடுறதா பனையூருக்கு போடுறதா? அபிடவிட்டியை 3 தடவை மாத்திக்கிட்டு இருக்கேன். திருச்சியில போடுறாப்புல 51 வயசான், பெரம்பூர்ல போடும்போது 52 வயசான். திருச்சியில காட்டும் போது 3 வழக்கம், பெரம்பூர்ல வழக்கம் இல்லையா? ஒரு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அபிடவிட்டே போட்டுட்டு இருப்பாப்ல. களத்திலே இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி நான் ஆள போறோம், நாங்க சிஎம் ஆக போறோம் அப்படின்னு கனவோடு நின்று திமுக அதிமுக தாவேக்கா மாட்டுன்னு சொல்லுது. திமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி, மாற்று கருத்து இல்லை. திமுக ஆட்சியில 10 லட்சம் கோடி கடன், மாற்று கருத்து இல்லை. திமுக கனிமவள கொள்ளை, ஆட்சிமல கொள்ளை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாற்று என்று சொல்லிக் கொண்டு வருகிற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள்
திமுக 2000, அதிமுக 2000, விஜய்னா 2500. மாற்று போட்டியே டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே. என்ன போட்டி? 2000க்கும் 2500க்கும் போட்டி. அவர் 8000 ரூபாய் கருணை, 10,000 கருணை தொகை சித்தப்பா எடப்பாடி. அப்பா 8000 கூப்பனு. அந்த கூப்பனை கொண்டு போய் தூத்துக்குடி சத்யால கொண்டு கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜி, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏர் கூலர், ஒரு ஏசி, ஒரு மைக்ரோவேவ் அவன், ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி, ஒரு அயன் பாக்ஸ், ஒரு ஜெனரேட்டர் எல்லாம் வாங்கி 8000 ரூபாய்க்கு. நான் இப்போ 8000 ரூபாய் வச்சுக்கலாம், 8000 ரூபாய் வாங்கி எங்க அக்கா கீதாஜிவனுக்கு நான் தர்றேன். 8000 ரூபாய்க்கு சத்யால போய் ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின் நீங்க வாங்கி காட்டுனா மொத்த பேரும் திமுக ஓட்டு போடுறோம். வேற என்ன போடலாம்? நீங்க போடல ஏக்கா. ஏக்கோ 8000 ரூபாய்க்கு நீங்க வசந்தங்கோல போய் ஒரு ஏசி, ஒரு டன் ஏசி 40,000, ஒரு ஃப்ரிட்ஜ் குறைந்தபட்சம் 25,000, ஒரு வாஷிங் மிஷின் 15,000. அப்ப என்ன திட்டம்? நீங்க சோனியோ, வேல்ஃபோலோ, ப்ளூ ஸ்டாரோ இல்ல டாப் பிராண்ட் சாம்சங்கோ வாங்க முடியாது. நீங்க நினைத்த பிராண்டை நினைத்த வடிவத்தில் வாங்கிக் கொள்ளலாம். தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி 2.0 மலர நீங்கள் திமுகக்கு வாக்கு போடுங்கன்னு ஒரு போன் காலையில 6 மணிக்கு போனை எடுத்தா வடிவேல் படத்துல நான், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணா எல்லாரும் திருப்பதிக்கு போறோம். போதும் 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 லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படிம்பாப்ல. களை வாங்க போவாரு. என்ன என்ன ஐட்டங்களோ டுவல் பி பிளாக்கினிலே அல்ல அல்ல கிடைத்து விடும், திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். என்ன இருக்கு என்ன இருக்கா? இந்த இருக்கு லா 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 லே லா லா மாப்ள. அது மாதிரி என்ன நீ என்ன ஐட்டங்களோ தூத்துக்குடி மண்ணிலே தாமிரபரணி அள்ளி விட்டோம், வைகையை தொலைத்து விட்டோம். எங்க இருக்கு எங்க இருக்கு இங்க இருக்கு ஸ்டெர்லைட் இந்த இருக்கு லா லா லான்னு வர்றாங்க புத்திரல. 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர், ஏசி, மைக்ரோவேவ் அவன் வாங்கலான்னு ஒரு அரசு ஏமாத்துது. மரியாதைக்குரிய அக்கா எங்க பெரியப்பா மக பெரியசாமி மக கீதா ஜீவன் சொல்றாங்க, நாங்க நல்லாட்சி கொடுத்துருக்கணும். ஏக்கா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாக்கா? உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க நல்லாட்சி கொடுத்துருக்கீங்களா? நீங்க நல்லாட்சி கொடுத்தால் எதற்காக 8000 டோக்கனு? நீங்க தான் நல்லாட்சி இல்ல, அப்புறம் எல்லாரும் ஓட்ட போட்டுருவான்ல, அப்புறம் 8000 ஏமாற்ற. நீங்க 8000 டோக்கன் தூக்கிட்டு போனா வசன்கோல சத்யால வாங்க முடியாது. என்ன பண்ணுவான்? ஓ கவர்மெண்ட் டோக்கனா மேல 3வது மாடிக்கு போங்க, அங்க மேக்கரான் ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு டுபாக்கூர் ஃப்ரிட்ஜ், டுபாக்கூர் வாஷிங் மிஷின் இவனே செய்வான். சைனால போய் சபரீசனை வச்சு செய்வாங்க. 1500 ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்க சைனால ஆள் இருக்கு. செஞ்சு கொண்டு வந்து 8000 ரூபாய்க்கு பில்ல போட்டு அதுல 6500 ரூபாய் ஒரு வீட்டுக்கு அடிச்சோம்னா 3 கோடி. இன்று 6500 ரூபாய் எத்தனாயிரம் கோடி கொள்ளடிப்புக்கு தான் இந்த 8000 டோக்கனு. எடப்பாடி அப்பா சித்தப்பா கருணை தொகை 10,000. யாருக்கு இங்க கருணை தொகை கொடுப்போம்? நம்ம சாலையில போயிட்டு இருக்கோம், 3வது மைல்ல போயிட்டு இருக்கோம். ஒரு 2 என்ன மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு ஒருத்தன் ஹலோ ப்ரோ ஒரு 10 rupees கொடுங்க அப்படின்னா, இல்ல சரிக்குள்ள நல்லா இருக்க உனக்கு எதுக்கு 10 ரூபா, இல்லை எதுக்குல 10 ரூபா ஒல்ல அப்படின்றீங்க. இதுவே ஒரு கால் இல்லாம, ஒரு கை இல்லாம, ஒரு கண் இல்லாம அழுக்கு சட்டை போட்டு வந்தா ஒரு கருணை வரும். சே பாவம், ஏப்பா 10 ரூபா கொடுத்து விடு பிள்ளை பாவம் அப்படின்னு கொடுப்பிய. அப்போ கருணை வரணும்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படணும், பிச்சைக்காரமா இருக்கணும். அப்போ எடப்பாடியே நம்ம மேல கருணை வந்திருக்குன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். தனி மனுஷன் துரைமுருகனும் ஹிமாயினும் உங்ககிட்ட கையேந்திரா பிச்சை. ஆனால் 8 கோடி மக்களும் 8000 10,000 கொடுத்தால் அது இலவசமா, அது பிச்சை. என் மக்களை பிச்சைக்காரனா மாத்துவதற்கு தான் இந்த 8000. அதுல தான் விஜய்னா 2500 பிச்சை போட வராரு. நாங்கள் 2000 2500 ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கொடுக்க வந்த பிள்ளைகள் அல்ல. கல்வி
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். எப்படி இலவசம்? எஸ்ஆர்எம்க்கு, வேலம்மாளுக்கு, அங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புஷ்பலதா மெட்ரிகுலேஷன், புஷ்பலதா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு இணையான அரசு பள்ளியை கட்டமைப்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அனைவருக்கும் இலவசம். கல்வி கடன் கொடுக்க வந்த பிள்ளைகள் அல்ல, கல்விக்கு கடனே இல்லாமல் கல்வி அரசின் கடமை என்று வந்த பிள்ளைகள். மருத்துவம், காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சிகிச்சை. உடம்பு சரியில்லையா மீனாட்சி மிஷன் கொண்டு போ, உடம்பு சரியில்லையா அப்போலோக்கு கொண்டு போ. அதுவல்ல, உடம்பு சரியில்லையா மீனாட்சி மிஷன் அப்போலோவை விட தூத்துக்குடி அரசு மருத்துவமனை இப்ப இல்ல, நாங்க வந்தால் சரியா இருக்கும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. கின்லே, அக்வாபினா அந்த இப்ப கொடுத்தாங்களே அருவி, இது மாதிரி இல்ல, அனைவருக்கும் தூய்மையான சுகாதாரமான குடிநீர் இலவசம். இந்த மூன்றை தவிர மற்ற எல்லாவற்றையும் மக்களே உழைத்து தன்மானத்தோடு விலை கொடுத்து வாங்குற ஆட்சியை உருவாக்குவது எங்கள் லட்சியம். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் வல்லதரசு என்று வள்ளுவர் பாடுறாரு. ஒரு நல்ல திட்டத்தை ஏற்றி அதன் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கி அதிலிருந்து வருகிற வருமானத்தை கொண்டு வாழுகிற அரசு நல்லரசு, அது வல்லரசு. ஆனா இங்க எந்த திட்டத்தையும் போடாம 54,000 கோடிக்கு டாஸ்மாக மட்டும் திறந்து வச்சு, டாஸ்மாக மட்டும் வருமானம். எந்த பெண்ணும் ஃப்ரிட்ஜ் கேட்கல. எந்த அக்காவாது கேட்கறாங்களா? எந்த தங்கச்சியாவது கேட்கறாங்களா? எந்த பெரியம்மா சித்தியாவது கேட்கறாங்களா? ஸ்டாலின் அப்பா, எடப்பாடி சித்தப்பா, விஜய்னா நீங்கள் 2,500 ரூபா கொடுங்க, எங்களுக்கு நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறோம், நாங்க தாலிக்கு தங்கம் வாங்கிக்கிறோம், நாங்க 1 கிராம் எங்க பிள்ளைக்கு பிறந்தவனே 1 கிராம் என் பிள்ளைக்கு என் மோதிரம் போட எங்களுக்கு தெரியும். முதல்ல வாம் பிள்ளைக்கு நீ போடு. அண்ணன் சீர, தாய்மாமன் சீர அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சீர கொடுறா என்று தூத்துக்குடி மக்கள் கேட்கிறான். அப்போ அது தேவையில்லை. எங்களுக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர். அதை கொடுப்போம் நாங்க. தூத்துக்குடி பகுதி என்பது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீனவருடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீனவ மக்கள் நிறைந்திருக்கிற இந்த பகுதியில் வசூல் வேட்டையை தவிர இந்த திமுக அதிமுக ரெண்டும் எதுவும் செய்யல. வசூல் வேட்டை. ஒவ்வொரு மீனவருடைய நிலையத்திற்கும் சென்று மீனவட்ட வசூல் செய்வதை வசூல் செஞ்ச காசுல தூத்துக்குடிக்கு தான் நல்லது பண்ணிக்கலாம். தூத்துக்குடி எவனாவது புது பஸ் ஸ்டாண்ட் கேட்டானா? இருக்கிற பேருந்து நிலையத்தை சீரமைக்க வக்கில்ல, இங்கிருந்து கொண்டு போய் புது பஸ் ஸ்டாண்டை வெளியே போட்டு அங்க பூத்த ஆயா, பூத்த அம்மா, அங்க பழவுத்தவன், அங்க ஆட்டோ ஓட்டவன், அங்க புரோட்டா கடை போட்டவன், அங்க மெடிக்கல் வச்சவன், அத்தனை பேர் வயிற்றுலையும் அத்தனை பேருடைய வாயிலையும் அடித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. நல்ல புது பஸ் ஸ்டாண்டு தேவையில்லடா, நல்ல பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுறா. எங்களுக்கு இலவச பஸ் தேவையில்லை, தரமான பஸ் கொடு, ஊருக்கு பேருந்தை கொடு. அப்பா பெண்களுக்கு இலவசம், சித்தப்பா ஆண்களுக்கும் இலவசம். அப்புறம் எதுக்கு பேருந்து? அப்ப அந்த பேருந்து டீசல்ல ஓடுமா, என் தண்ணியில ஓடுமா? டீசல்ல தான் ஓடும். டிரைவருக்கு கண்டக்டர் சம்பளம் கொடுத்தாகணும். எப்படி கொடுப்ப? ஏற்கனவே 10,50,000 கோடி கடனு, ஆனா எல்லாம் இலவசம். ஏன்? கொள்ளையடிச்சிட்டான். அதை மறைப்பதற்கு தான் இவ்வளவு சலுகை அள்ளி வீசுறான். நாங்கள் சலுகை தரமாட்டோம். ஏன்? ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம். ஏன்? இல்ல, இருந்தா தானே தருவாரு. சட்டில இருந்தா ஆப்பையில வரும். காப்பை போட்டுக்கான்னு வச்சாதீங்க, 10 நாள் அடமானம் ஆயிரும். கவலைப்படாதீங்க. அப்புறம் ஏன் தரமாட்டோம்? எங்களுடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறாரு, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். 4 தான் நமக்கு தெரியும், அடுத்த 4 வரி இருக்கு. மானம் காக்க உயிர் விடுவான், மக்களுக்காக துயர் விடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தானம் வாங்கிட கூசுவான்டா, இலவசம் கொடுத்தா கூசுவான்டா. தருவது ஏன் தருவது மேலன்னு பேசுவான். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன், பாரிவள்ளல் பரம்பரையில பிறந்தவன்டா தமிழ. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் பேகன், பாரி, ஆய், ஓரி, அதியமா, நல்லி என்று கடையேழு வள்ளல்கள். உலகத்திலேயே அரசன் வள்ளலாக இருந்த ஒரு இனம் தமிழ் இனம் மட்டும்தான் உலகத்துல. சாரு நான் விட்டுட்டு வந்தேன். ஆமா, இவர் பெரிய பாரி, முல்லை கொடிக்கு அப்படியே தேர விட்டுட்டு அப்படி நடந்து வந்தாப்புல.
வீட்டு வாசல்ல ஒரு கொடி அப்படி படர்ந்துக்கிறதுக்கு BMW கார் எடுத்து கொடி படர்ந்துக்க. வர்ற வழி அப்படியே மயில் வந்து அப்படி தோகை விரிச்சு ஆடிச்சு. விஜய் பனையூர்லேருந்து வரும்போது அந்த மயிலை பார்த்துட்டு போட்டிருந்த அந்த வெள்ளை சட்டையை கலட்டி மயிலுக்கு போர்த்தி விட்டுட்டு வந்தார் சாரு. பனையூர் வீட்டை பள்ளிக்கூடமா, பட்டினப்பாக்கம் வீட்டை மருத்துவமனைக்கு கொடுத்துட்டு 10 காரையும் வித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு 10 வீடையும் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. விட்டுட்டு வந்தேன் வஉசியை விடவாடா விட்டுட்டு வந்த, முத்துராமலிங்க தேவர் விடவாடா விட்டுட்டு வந்த, கர்ம வீர பெருந்தலைவன் காமராஜரை விடவாடா நீ எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. சாகும் போது 2 முறை முதலமைச்சர், 2 முறை முதலமைச்சர், 1 முறை எம்எல்ஏ இருந்தா ஃபார்ச்சுனர் போறானே, பேதியில போவான். ஒரே ஒரு முறை எம்எல்ஏ இருக்கான். திருமண பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா இன்டர்நேஷனல் மருத்துவமனை, சிவா சுடுகாடு, இந்த தமிழ் படத்தை வர மாதிரி எல்லாம் அவன் பேரா இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் இது எந்த ரெசார்ட், நாங்கள் போய் தங்கியிருக்கோம் ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருந்தா பழைய எம்எல்ஏ ஹோட்டலு, பின்னாடி இருக்கு அந்த 100 ஏக்கர் அது எம்எல்ஏவோடது, இந்த மெடிக்கல் அது மினிஸ்டரோடது, இந்த பஸ்ஸு அது பழைய எம்எல்ஏவோடது, இந்த ஷிப்பிங் இது வந்து இந்த கம்பெனி அது பழைய மினிஸ்டரோடது. அப்படியா? இந்த மல்டிபிள் காம்ப்ளெக்ஸுங்க அது எம்எல்ஏவோடது, இந்த மாலுங்க அது எம்எல்ஏ ஓடுது, இந்த தியேட்டருங்க எம்எல்ஏ ஓடுது. 1 முறை எம்எல்ஏ வரந்த பேதியில போவானே இவ்வளவு கட்டுறோம்னா 2 முறை முதலமைச்சரா இருந்து நிரந்தர முதலமைச்சர் என்பது 9 வருஷம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதலமைச்சரா இருந்த ஒரு மனுஷன் சாகும் போது சட்டப்பையில 120 ரூபாய் பணத்தோட செத்து போயிருக்கார் என்றால் எப்பேற்பட்ட நேர்மையான ஆட்சியை நமது எப்ப ரொம்பலாம் இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி தான். அன்றைக்கு காமராஜர் நேர்மையா இருந்தார், கக்கன் என்ற அமைச்சர் கிடைத்தார். இன்னைக்கு கருணாநிதி வந்தார், செந்தில் பாலாஜி கிடைத்தார். அவ்வளவுதான். நீங்க காமராஜர் ஆட்சி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கக்கன் மாதிரி அமைச்சர் வேணும்னா காமராஜர் மாதிரி தலைவர் உருவாக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கருணாநிதி ஆட்சி வேணும்னா கீதா ஜீவனுக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். அதான், வேற ஒண்ணுமே இல்லை. நான் வெளிப்படையா பேசுறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க அப்போலோல போய் அறுத்துக்கிட்டு சாப்பிடமா, நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அரசு மருத்துவமனையில 1 ரூபாய் பைசா செலவில்லாம தரமான உலகத்தரமான சிகிச்சை வேணுமா, விவசாயி சின்னத்துல வாக்களிங்க. உங்க பிள்ளைகள் தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சு இவ்வளவு பெரிய மூட்டையை சமந்துக்கிட்டு போய் எல்கேஜிக்கு 1 லட்சம், 1ஆவதுக்கு 1.5 லட்சம் கட்டி சாகிற வரைக்கும் அந்த பிள்ளைய +2 படிக்கிறதுக்குள்ள 15 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அந்த பிள்ளை ஒழுங்கா படிக்காம, என் பிள்ளைலாம் ப்ரீகேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு வந்திருக்கேன். ஏபிசிடி சொல்ல சொன்னா ஏபிசிடி ஃபுல்லா சொல்லு. ஏபிசிடி தானே கேட்ட நீ? ஏபிசிடி இஎஃப்சி கேச்சு கேட்டியா? இல்ல, ஏபிசினா ஏபிசி தான் சொல்ல முடியும். 3 லட்சம் ரூபா கட்டிருக்கா, அவளை இதுக்கு இவ்வளவுதான் வருங்கிற அப்படிதான் இருக்கு. அப்போ அப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்து இருக்கணும்னா நீங்க உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு அக்வாஃபினால தான் குடிக்கணும், கிண்ணியில தான் குடிக்கணும், தண்ணீரை காசு கொடுத்தா வாங்கி குடிக்கணும், அதுவும் சுகாதாரம் இல்லாம தண்ணியை குடிக்கணும், உப்பு தண்ணியை குடிக்கணும் என்றால் நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல தண்ணி குடிக்க வேண்டும் என்றால் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு பெரியார் தாங்க எங்களை படிக்க வச்சாரு. எங்களுக்கு எல்லாமே பெரியார் தான். எங்களுக்கு பெரியார் தவிர யாருமே இல்ல. பெரியாரால தான் நாங்க டவுசர் போட்டோம், பெரியாரால தான் நாங்க சட்டை போட்டோம், பெரியாரால தான் பெல்ட் போட்டோம், பெரியாரால தான் வாட்ச் போட்டோம், பெரியாரால தான் நாங்க முடி வெட்டணும், பெரியாரால தான் நாங்க நடந்தோம்னா நீங்கள் திமுகவுக்கு உதயசூரியனுக்கு கீதா ஜீவனுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு பெரியார் படிக்க வைக்கல, எங்களையும் எங்கள் அப்பனையும் படிக்க வச்சது கல்வி கண்டிருந்த காமராஜர் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு பெரியார் மட்டும்தான் பெரியார்னா நீ திமுக ஓட்டு போடு, கீதா ஜீவனுக்கு ஓட்டு போடு, உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடு. எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதனும், எங்களுக்கு குருஸ் பர்ணாந்தும், எங்களுக்கு ஜீவாமும், எங்களுக்கு சிங்கார வேலரும், எங்களுக்கு முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், கக்கனும், எங்களுக்கு எங்களுடைய தாத்தா சீபா ஆதித்தனாரும், எங்களுக்கு பெரியார், எங்களுக்கு மாப்போசியும் பெரியார் என்றால் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்துக்கு வாக்களியுங்க. சீனி வாங்கி சாப்பிட்டு சக்கரை நோய் வந்து சாகணும்னா திமுக ஓட்டு போடு. நல்ல கருப்பட்டி வச்சு சாப்பிடணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடு. சாராய கடையை திறந்து ஒயின், ரம்மு, பீரு, ஜின்னு இதெல்லாம் சாப்பிட்டு சாகணுமா திமுக ஓட்டு போடு. நல்ல கல்லு குடிச்சு பணம்பால் குடிச்சு தெம்பா இருக்கணுமா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடு. உங்க ஆத்து மணல் அள்ளி விற்கப்படணுமா
திமுக ஓட்டு போடுங்க. உங்கள் ஆறுகள் பாதுகாக்கப்பட்டு தாமிரபரணி செழித்து அப்படியே அழகா ஓடணுமா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. தூத்துக்குடியுடைய ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட்டு நாசமா போடும் நினைச்சா கீதா ஜீவனுக்கு ஓட்டு போடுங்க. ஸ்டெர்லைட் ஆலை செங்கல் செங்கலா பேக்கப்படணும்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அணிக்கழிவு அந்த சாம்பல் உங்களுடைய கடற்கரை பகுதியிலே புதைக்கப்பட வேண்டும். அதனால் உங்களுக்கு புற்றுநோய் வர வேண்டும் என்றால் கீதா ஜீவனுக்கு அக்காவுக்கு ஓட்டு போடுங்க. அணுக்கழிவு மையம் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டால் தம்பிக்கு ஓட்டு போடுங்க. ஊழல் லஞ்சம் நடக்கணும். விஏஓ தொடங்கி ஆர்ஐ தொடங்கி தாசில்தார் தொடங்கி கலெக்டர் தொடங்கி கமிஷனர் தொடங்கி எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து நீங்க வாழணுமா, அக்காவுக்கு ஓட்டு போடுங்க. ஊழலற்ற ஆட்சி, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி நிக்கணுமா, நீங்கள் தம்பிக்கு வாக்கு போடுங்க. நாடு நாசமா போகணுமா, அக்காவுக்கு ஓட்டு போடு. நாடு நல்லா இருக்கணும்னா தம்பிக்கு ஓட்டு போடு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லங்க நாங்க விஜய்னாவுக்கு போடலான் இருக்கோம். அவர் தான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார், அவர் தான் நிறைய படத்தில் பஞ்ச் பேசுவார், அவர் தான் நல்லா ஃபைட் பண்ணுவார் அப்படின்னா, விஜய்னாவை விட நம்ம அண்ணன் சூப்பராக நல்லா ஃபைட் பண்ணுவார், அவருக்கு போட்டுடலாமா? விஜய்னா நல்லா நான் அடிச்சா அது ரெடி, என் பேச்சு சரவடி, என்னை சுத்தும் காதல் வெட்டி நீ அப்படின்னு அவர் காலை வளைச்சு ஆடுவார் அப்படின்னா, பிரபுதேவா அதை விட நல்லா ஆடுவார், அவருக்கு போட்டுடலாமா? விஜய் நான் நல்ல படத்துல காமெடி பண்ணுவாரு, ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் அப்படின்னா வடிவேலை விடவா ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், வடிவேலுக்கு போட்டுடலாமா? அவர் நல்லா நடிப்பாருங்க, அவரை விட கமலஹாசன் பின்னுவாரு, மீன் பிள்ளுவாரு, அவருக்கு போட்டுடலாமா? நடிகர்கள் வருவான், இவரை விட பெரிய நடிகர், எம்ஜிஆருக்கு இணையான நடிகர், எம்ஜிஆர் இருந்த காலத்திலே வந்தவர், எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு என்று தமிழக முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து 52 தொகுதிகளில் எம்ஜிஆர் மனைவி ஜானகியோட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த சாதி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில நிற்கிறார் ஒருத்தர். 52 தொகுதியிலும் தோத்து போறாரு. யாரு? இந்தியால உலகமே கொண்டாடிய செவாலிய சிவாஜி கணேசன். கட்சி தொடங்கி ஒரே வருஷத்துல கட்சியை ஜனதாதளம் கட்சியில் சேர்த்துட்டு சோழியை முடிச்சிட்டாரு. எம்ஜிஆரால் அரசியல் வாரிசு என்று ஒருத்தர் அறிவிக்கப்படுறாரு. எம்ஜிஆர் அறிவிக்கிறார், ஏன் அரசியல் வாரிசு வந்தான்னு. எம்ஜிஆருக்கு இன்னும் கிரேஸ் இருக்கு, எம்ஜிஆருக்கு இன்னும் மக்கள் மதிப்பு இருக்கு. அந்த எம்ஜிஆர் அறிவிக்காரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிக்கப்படுது. பெண்கள் மத்தியில் அவருக்கு பெரிய மதிப்பு, குடும்ப படமா எடுப்பாரு. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குளமே ஜாக்கிரத அப்படின்னு பாடுவாரு. முருங்கக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். பாக்கியராஜி கட்சி 2 வருஷம் திமுக போய் சேர்ந்தாரு, திருப்பி அதிமுக சேர்ந்தாரு, முடிச்சிட்டாரு. ஒருத்தர் கதை, இவராது நடிக்க மட்டும் செய்வார் விஜய்னா. ஒருத்தர் இருக்கார் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், ஒளிப்பதிவு, டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு, அப்புறம் அசிஸ்டன்ட் கேமரா உதவி எல்லாத்தையும் பாப்பாப்ல 12 போடுவாங்க. நான் வாடா என் மச்சி பாலைக்கா பச்சி உடம்ப பிச்சு போட போறான் பச்சி ஏ டண்ட நக்கா டனக்கு நக்கான்னு போடுவாப்ல. 12 போட்டாரு. போட்டா டி ராஜேந்திரலாம் கட்சி ஆரம்பிச்ச உடனே லட்சிய திமுக தாய்மாமெல்லாம் சேர்ந்துட்டாங்க கட்சியில. டி ராஜேந்திர மாதிரி வருமானா 4 வருஷம் கட்சியை கொண்டு போய் திமுக அடமானம் வச்சாரு. திருப்பி அதிமுக சேர்ந்தாரு, சோழியை முடிச்சிட்டாரு. சோழியை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இவராது 69 படம், அவர் 150 படத்தை நடிச்சவர். 5 வயசுலயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே பாட்டு பாடி, அதுக்கப்புறம் தேவர் மகன், விருமாண்டி, ஆளவந்தான், தசாவதாரம், விக்ரம் அப்படின்னு ஆரம்பிச்சு, நான் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் மையமாக நிற்பேன், நடுவில் நல்லாரி அடிபட்டு சாவேன் அப்படின்னாரு. டார்ச் லைட் சின்னத்தை தூக்கிட்டு போனாரு. ரிமோட் எடுத்து ஒரே ஓட்ட டிவி 2 உடைச்சாப்புல. பிக் பாஸ் என்னாச்சு? மக்கள் நீதி மையம். அது மக்கள் நீதி மையம் இல்ல, மக்கள் பாதி மையம் ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கிட்டான்.
ஆனா எங்கேயுமே போட்டி போடல. எங்கேயுமே போட்டி போடலங்க. எதுக்கு எங்களுக்கு சின்னத்தை கொடுத்தீங்க? சின்னம் போட்டி போடுறதுக்கு இல்ல, அறிவாலய வாசல் நின்று அடிக்கிறதுக்குன்ட்டாங்க. இப்ப அறிவாலய வாசல் நின்று டார்ச்சர் பிடிச்சு நின்றுட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி பல நடிகை வந்தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க நிற்கும் போது கமலஹாசன் குறுக்க வந்தாப்புல. பெரிய நடிகரை சீமான் கட்சி காணாம போக போகுது. கமலஹாசனுடைய கலரை பாத்தியா, கமலஹாசன் நடிப்பை பாத்தியா, அவர் பேச்ச பாத்தியான்னாங்க. 50 வருஷம் நடிச்ச நடிகனை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட ஓட விரட்டி அவனை தாண்டி 4 விழுக்காடு வாக்களை பெற்றது நாம் தமிழர் கட்சி. 2021 தேர்தல் கமலஹாசன் போட்டி போட்டாரு. 15 லட்சம் வாங்கின கமலஹாசன் 12 லட்சத்துக்கு போனாரு. 15,50,000 வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி 32 லட்சம் வாக்களை பெற்று மேலே ஏறிச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையில நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் சின்னத்தை பறிச்சுக்கிட்டான் சின்ன பையன். வெறும் 20 நாளைக்கு முன்னாடி இது போல ஒரு சின்னத்தை கொடுத்தான், மைக்க கொடுத்தான். மைக்க கொடுத்து சீமான் எப்படா கொண்டு போய் சேர்ப்பான்னா, இனத்தின் வழிதாங்கி நிற்கும் மக்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்களியுங்கள்லாம் ஒத்த வார்த்தை. சீமான் ஜெயிக்கணும்டா, விடக்கூடாடா. இந்த திருட்டு பயலுக மத்தியில ஒரே ஒருத்தன் மட்டும் கத்திக்கிட்டு தனியா வரான்டா. இந்த திருட்டு கூட்டத்துக்கு மத்தியில எவன் கூட சேராம, காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம எல்லாரும் திருட்டு பயல தலைவனை வச்சுக்கும் போது உலகத்திலேயே ஒருத்தன் தான்டா உன்னத தலைவன் பிரபாகரனை தூக்கிக்கிட்டு வரான்டா. படிச்சவன் அரசியலுக்கு வரணும், இளைஞர் வரணும், நல்லவன் வரணும் நினைச்ச அத்தனை பேரும் தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், பிள்ளமார், செட்டியார், இந்து, முஸ்லிம் எல்லாத்தையும் பார்க்காம சாதி மதம் கடந்து 36,50,000 பேர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டா 20 நாள் சின்னம், சின்ன சின்னம். கமல் வந்தாரு, டி ராஜேந்தர் வந்தாரு, பாக்கியராஜ் வந்தாரு, சிவாஜி வந்தாரு. அவங்களாலே அறுக்க முடியாதத இந்த பக்கா மாசு அறுத்து தள்ளுவாராம். அதாவது ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கட்டுச்சான். அறுக்க மாட்டான் கையில 58 பண்ணருவாளாம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா. கஞ்சிக்கு லாட்டரியான், கைக்கு பேட்டரியான். மக்கள் பிரச்சனைய மனசுல இருந்து பேசுறவன் தாண்டா தலைவன். ஒரு சீட்டை கொடு. மக்கள் பிரச்சனையை பேசணும்னா இந்த பக்கம் பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை, இந்த பக்கம் பாக்கெட்ல இருந்து முல்லை பெரியாறு பிரச்சனை, இங்கிட்டு இருந்து இப்படி எடுக்கிறது. எடுத்துட்டு தூத்துக்குடினாலே பனிமய மாதா கோயில் தான், தூத்துக்குடினாலே கடற்கரை. இன்னும் நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ் நல்லா இருக்கீங்களா? தூத்துக்குடினாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது மக்ரூன் தான். தூத்துக்குடினாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது பொரிச்ச பரோட்டா தான். தூத்துக்குடினாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது 3வது மைல் தான். தூத்துக்குடினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது முத்துநகர் தான். தூத்துக்குடினாலே நமக்கு இது ஞாபகத்துக்கு வர்றது நல்ல அருமையான மக்கள் தான். என்ன நண்பா, ஆரம்பிக்கலாமா? நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க, அடுத்தது சந்திப்போம். கான்பிடண்டா நாங்க இருக்கோம், நீங்க கான்பிடண்டா இருந்தா ஏன் ஒரு தொகுதியில போட்டி போடாம 2 தொகுதியில போட்டி போடுறீங்க? கான்பிடண்டா நாங்க இருக்கணுமா? ஆனா இவரு பெரம்பூர்ல தோத்துட்டா திருச்சியில போடுவோம், திருச்சியிலையும் தோத்துட்டா பெரம்பூர்ல போடுவோம். ஒரு ஆண்மகன், ஒரு துணிச்சலான வீரன் அப்படின்னா நான் என் மக்களை நம்புறேன். 234 தொகுதி என் மக்கள் தான் அப்படின்னு துணிச்சி தனிஞ்சி ஆண்மையோடு நீ நிக்க வேண்டியதானே? ஏன் பெரம்பூர் கிழக்கு, பெரம்பூர்ல தன்னுடைய மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தன் சாதி அதிகமா இருக்கு. அம்பேத்கர் கொள்கை தலைவர் சாதி பார்த்து மதம் பார்த்து நிற்பாரு. அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஆனால் கவின் ஆணவ படுகொலைக்கு. பெரியார் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு. அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர் மேல்பாதி கோயிலுக்கு. பேச மாட்டாப்ல, எதுவும் பேச மாட்டாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, பத்திரிகையாளர் வந்தா ஓடி ஒளிஞ்சுக்குவாரு, கொள்கையை சொல்ல மாட்டாரு, ஊரு பக்கம் எந்த பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாரு. ஆனா இவருக்கு ஓட்டை மட்டும் போட்டு சிஎம் ஆக்கிடணும். செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறம்பாப்ல, எல்லாரையும் வரிசையா நிப்பாட்டி 10 ரூபா டோக்கனை போட்டு வரிசையா நிப்பாட்டி மலையை தூக்க போறோம்னு கோமணத்தை பாய்ச்சி நிப்பாப்ல. வாங்க வாங்க எல்லாரும் வந்தாச்சாப்பா, இப்ப மலையை தூக்கி என் கையில வையும்பாப்ல. அது மாதிரி
மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேன், ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிரு. பேசணும்டா. இப்படி துண்டு சீட்டுல இந்திய அரசியல், உலக அரசியல், திராவிட அரசியல், ஈரான் அமெரிக்கா யுத்தம், அதனால ஏன் இங்க கேஸ் தட்டுப்பாடு, சேகுவேரா வரலாறு, பிடல் காஸ்ட்ரோ வரலாறு, யாசர் அராபத் வரலாறு, சுபாஷுடைய வரலாறு, பகத்சிங் வரலாறு, ரெட்டமலை சீனிவாசி வரலாறு, அயோத்தோச பண்டிதர்கள் வரலாறு, இங்க குருஸ் பர்னாந்தின் வரலாறு, காமராஜ் வரலாறு, ஜீவானந்த வரலாறு, சிங்கார வேலர் வரலாறு, முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, கனிம வளம்னா என்ன, காட்டு வளம்னா என்ன, நீர் வளம்னா என்ன, நிலவளம்னா என்ன, எப்படி கடனை அடைப்ப, எப்படி வேலை கொடுப்ப, எப்படி கல்வியை கொடுப்ப, எப்படி மருத்துவத்தை கொடுப்ப, எப்படி மாற்று மின் பெருக்கத்தை கொடுப்ப, எப்படி இந்த நிலத்தை பாதுகாப்ப என்று ஒரு தலைவர் 3 மணி நேரம் தண்ணி குடிக்காம துண்டு சீட்டு வைக்காம பேச முடியும் என்றால் அது எங்க அண்ணன் செந்தமரன் சீமானால மட்டும்தான் முடியும். சொல்லு, ஒரு ஒரு வார்த்தை உனக்கு வாயிலிருந்து வரல. ஏங்க ஒரு, அதாவது கவிதைகளை மனப்பாடம் பண்ணலாம், கட்டுரைகளை மனப்பாடம் பண்ணி பேசலாம், எழுதி வைத்து பேசலாம். ஆனா என்ன பாண்டிச்சேரி மக்களே, காலைல சாப்பிட்டீங்களா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடலாமா? ஏண்டா இத கூட வேட்பாளர் பேரு செல்வத்துக்கு பதிலாக ராமுன்றாப்ல. ஏன்னா வேட்பாளர் கடன் வாங்கி போட்டிருக்கான். 106 வேட்பாளர்களை கடன் வாங்கி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதிமுக, திமுக, இந்த நம்ம தூத்துக்குள்ள பொரிச்ச கடை ஒன்று பொரிச்ச போட்டா ஆண்டவரா, ஆண்டவர் பொரிச்ச போட்டா கடையில ஒரு நாய் எப்போதுமே பின்னாடி நிற்கும் இந்த இலை போடுற இடத்துல. அது என்ன ஒண்ணும்னா இலைய போடுற இடத்துல நின்றுட்டு இருக்கும். எப்படியும் தின்னுட்டு சிக்கன் எலும்பு துண்டை இவங்க தான் போடுவான்னு தெரியும். அது மாதிரி திமுக வேட்பாளர் அறிவிச்சு, அதிமுக வேட்பாளர் அறிவிச்சு, நாம் தமிழர் வேட்பாளர் அறிவிச்ச பண்ணேன். எப்படியும் திமுக சீட்டு கிடைக்குன்னா அதிருப்தியில 4 பேர் வெளியே வருவான். அவனை பிறா அறிவாலயம் வாசல்ல நாய் எலும்பு துண்டுக்கு காத்திருக்க மாதிரி காத்திருக்கான். யாரு? புஷி, ஆதவர், நிர்மல்குமார், விஜய். இந்த பக்கம் அண்ணா அறிவாலயம் இந்த அதிமுக ஆபீஸ்ல இங்க 4 பேர் சண்டை போட்டு வருவான். சீட்டு இல்லைன்னு எனக்கு சீட்டு கொடுக்கலையா அப்படின்னு கோபத்தை வெளியே வராம பாருங்க. அவனுக்கு தாவேக்கால சீட்டு. நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த இந்த நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயண இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருப்பானா? அவன் ஊழல் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அப்புறம் எப்படி அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றீங்க? 106 வேட்பாளர்களை கடன் வாங்கி வெளியிருந்து போட்ட நீங்கள் எப்படி தூய சக்தி? நாங்கள் எழுதப்படாத, எப்படி இந்த தாள் இருக்கு பாருங்க, எழுதப்படாத வெள்ளை தாள் போட இதுவரைக்கும் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், எந்த கட்சியிலும் இல்லாத தமிழ் தேசியம் என்கிற கொள்கை படைப்போடு 15 வருஷம் பயணிக்கக்கூடிய நல்ல நெல்மணிகளை ஒரு விவசாயி பொறுக்குவது போல, நல்ல மீனை எடுத்து எடுத்து ஒரு மீனவன் போடுவது போல, நல்ல நண்டுகளை பார்த்து பார்த்து எடுத்து ஒரு மீனவன் வைப்பது போல, ஒரு விவசாயி நல்ல முத்துக்களை எடுத்து வைப்பது போல நல்ல நல்ல தூய்மையான ஆற்றல் கொண்ட அறிவிச்சிறந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து களத்தில் நிப்பாட்டோம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். இது எங்கள் கோட்பாடு. இதுவரைக்கும் தூத்துக்குடியில நாடாரா திரண்டிருப்பாங்க, தூத்துக்குடியில தேவரா திரண்டிருப்பாங்க, தூத்துக்குடியில பெர்னாண்டாசா திரண்டிருப்பாங்க, தூத்துக்குடியில பிள்ளமாரா திரண்டிருப்பாங்க, தூத்துக்குடியில தேவேந்திரா திரண்டிருப்பாங்க, தூத்துக்குடியில பறையரா திரண்டிருப்பாங்க. முதலாக தூத்துக்குடியில இந்த சிதம்பரா நகர்ல முதல் முறையாக மான தமிழனாக, பச்சை தமிழனாக திரண்டு நிற்கிறான். இந்த சின்ன ஏரியாக்குள்ள இப்படி ஒரு திங்கட்கிழமை மாலையில எந்த கட்சி கூட்டத்திலையும் ஒரு சாதாரண நபர் கட்சிக்காரனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து பாத்திருக்கீங்களா? கட்சிக்காரன் கூட்டத்துக்கு வரவனுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பான், அந்த தண்ணி. ஆனா அதனாலதான் அவருக்கு துடிக்குது. ஏன்னா நாங்க ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, பால் மேய்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உயர்த்துவாங்க அவருக்கு தெரியுது. அவர் பால்காரர் கிடையாது, நமக்கு புரதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய மனுஷன் அவரு. அந்த பால்ல தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அவருக்கு பற்று இருக்கு, பாசம் இருக்குது. ஒரு கட்சி கூட்டத்துலங்க, கட்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும்னா 500, 1000, 2000 கோட்டரு, கோழி பிரியாணி, வட்டச்செலவு, சதுரச்செலவு கூட்டு கொண்டு வருவான். ஒரு கட்சி தலைவன் மேடையிலன்னு பேசிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல. ஒரு சின்ன பையன் ஓடி வரான், ஒரு உண்டியில கொண்டு வந்து, பெரியப்பா பிடிச்சுக்கோங்க பெரியப்பா, நீங்க ஜெயிக்கணும் பெரியப்பா அப்படிங்கிறான். கட்சி தலைவன் டெம்போ டிராவல ஏறி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தில் ஒரு ஐடி ஊழியன், அவன் யாருன்னே தெரியல.
கட்சி கூட்டம் நடக்கிறது தெரியாது. சாதாரண வேலையை முடிச்சு போறான், வண்டியை நிப்பாட்டி பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்து கையில் இருக்கிற 5000 ரூபாய் பணத்தை எடுத்து, அண்ணா நீ ஜெயிச்சு வந்துருனா விட்டாத மாறான்னு சொல்ற மாதிரி, சீமானண்ண விட்டாத விட்டாத வந்துரு, எப்படியாவது ஏறி வந்துரு. 1.1 விழுக்கான்னு 2016 சொன்னாங்க, சீமான் காணாம போயிருவான்னு சொன்னாங்க, ஏறி வந்தோம். 2019 சீமான் திமுக கூட போயிருவாருன்னு சொன்னாங்க, 4 விழுக்காடு ஏறி வந்தோம். 2021 சீமான் அதிமுக கூட போயிருவாருன்னு சொன்னாங்க, 7 விழுக்காடு ஏறி வந்தோம். 2024 சீமான் 5 சீட்டுக்கு பெட்டிக்கு போயிருவாருன்னு சொன்னாங்க, 8.2 விழுக்காடு ஏறி வந்தோம். இப்போ திமுக கிட்ட போயிட்டாரு, பிஜேபி கிட்ட போயிட்டாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை, துணை முதலமைச்சர், 40 சீட்டு, 400 கோடி எல்லாம் சொன்னா, ஆனாலும் என் தம்பிகளை என் தங்கைகளை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய நான் இந்த திமுகவோட அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு துணிச்சு நிக்கிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டில். 234 தொகுதியையும் 117 பெண்கள், 117 ஆண்கள். இந்தியாவிலேயே திருநங்கையை வேட்பாளராக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டு அரசியல புறக்கணிக்கப்பட்டிருக்கிற தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற நம்முடைய தாத்தா வைகுந்தருடைய வாழ்க்கை கிணங்க, ஐயா துணையனுடைய வழி வாழ்க்கை கிணங்க, வார்த்தை கிணங்க ஒடுக்கப்பட்ட பண்டாரம் சமூகத்திற்கு நாம் சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒடுக்கப்பட்ட ஆசாரி சமூகத்திற்கு முதலாக வேட்பாளராக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒடுக்கப்பட்டிருக்கிற குயவர் சமூகத்திற்கு, ஒடுக்கப்பட்டிருக்கிற குறவர் சமூகத்திற்கு, ஏன் தமிழ்நாட்டிலேயே தேவேந்திர குல வேளாளர்களை, இவர்கள் என் மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், இவன் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, அவனுக்கு பட்டியல் இருந்தவனை வெளியேற்று, அவன் மருது நிலத்து வேந்தன், அவன் தான் முதல் விவசாயி, அவன் தான் வேளாண்மை செய்து விவசாயத்தை கொடுத்தான். ஏறும் போரும் தேவேந்திர குல வேளாளருடைய ஏறும் போரும் அவனுடைய குல தொழில் என்று 3 இடங்களில் தேவேந்திர குல வேளாளருக்கு பொது தொகுதியில் சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறோம். ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய இவன் சாதி பறையன் அல்ல, ஆதி பறையன், இவன் தான் மூத்த குடி என்று பறையர் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் 7 இடங்களிலே பொது தொகுதியிலே வாய்ப்பு வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ் என்று பேசுகிற திமுக செய்யாததை அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தாங்க தலித் தெளில்மலைக்கு திருச்சியில பொது தொகுதியில. அதற்கு பிறகு அம்மையார் கொடுத்தாங்க, தனபால் அவர்களை சபாநாயகராக்குனாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே சமத்துவம், சமூக நீதியை சரியாக கடைபிடித்து புறக்கணிக்கப்பட்ட எல்லா சமூகங்களுக்கும் வாய்ப்பை வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களுடைய கோட்பாடு ரொம்ப எளிமையானது. கேரளாவை மலையாளி ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. கர்நாடகாவை கன்னடர் ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. தெலுங்கானாவை தெலுங்கர் ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. குஜராத்தை குஜராத்தி ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. பஞ்சாபை சீக்கியர் ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. மராட்டிய மண்ணை மராட்டியர் ஆளணும், மராட்டியர் ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. ஒரிசாவை ஒரியர் ஆளணும், அவங்க தான் ஆள்றாங்க. தமிழ்நாட்டை தமிழர் நாங்கள் ஆள வேண்டும், ஆளல. எங்க தாத்தா காமராஜருக்கு பிறகு ஆளல. அதனால் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், யாரும் வா வாழு, நாங்க தான் ஆளுவோம். இது எங்கள் கோட்பாடு. ஆனால் நாங்கள் எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் நாயக்கரையும் நாயுடுக்களையும் கம்மாளர்களையும் ரெட்டிகளையும் நேசிக்கிறோம். தமிழ் பற்றாளராக நேசிக்கிறோம். எங்க அண்ணன் தம்பியா, சொந்தக்காரனா, மாமா மச்சானா நேசிக்கிறோம். நாயக்கருக்கும் சீட்டு கொடுத்துருக்கோம், நாயுடுக்கும் கொடுத்திருக்கிறோம், கம்மாள நாயுடுக்கும் கொடுத்திருக்கோம், ரெட்டியாருக்கும் கொடுத்திருக்கோம், சௌராஷ்டிராவுக்கும் கொடுத்திருக்கிறோம். ஆனா எங்க ஆளுகளுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறோம். நாடாருக்கு, தேவருக்கு, தேவேந்தருக்கு, பறையருக்கு, கோணாருக்கு, செட்டியாருக்கு, முதலியாருக்கு, பிள்ளமாருக்கு, பறையருக்கு, எங்கள் கவுண்டருக்கு, எங்கள் வன்னியருக்கு அதிகமா கொடுத்திருக்கிறோம். ஏன்? இவன் தான் இந்த நிலத்தை ஆளணும் என்ற அடிப்படையில் அவனுக்கு முதன்மையா கொடுக்கிறோம். அவர்கள் பிரதித்துவ அடிப்படையில் அவங்களுக்கும் கொடுத்திருக்கோம். நீங்க வாங்க, எங்க கூட சேர்ந்து வாழுங்க. ரொம்ப நாளா நீங்க ஆண்டுட்டீங்க, ஒரு முறை நாங்க ஆண்டுகிறோம். எங்க தாத்தா காமராஜருக்கு பிறகு நாங்க ஆண்டுகிறோம் சொல்லி சொல்றோம். எங்களுக்கு போட்டி என்பது கருணாநிதி விட சிறந்தாட்சி, ஜெயலலிதாவை விட சிறந்தாட்சி, எடப்பாடியை விட சிறந்தாட்சி, இல்லை அப்பா ஸ்டாலினை விட சிறந்தாட்சி அல்ல. எங்களுக்கு போட்டியே எங்கள் தாத்தா காமராஜரை விட சிறந்தாட்சி. காமராஜர் காலத்துல கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, காமராஜர் காலத்துல முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, காமராஜர் காலத்துல தாமிரபரணி பிரச்சனை இல்ல, காமராஜர் காலத்துல பாலாட்டு சிக்கல் இல்ல, காமராஜர் காலத்துல இங்க இருக்கக்கூடிய நாசகார திட்டங்கள் ஸ்டெர்லைட்டும் மீத்தேனும் ஹைட்ரோகார்பனும் கூடங்களும் அனுமதி இல்ல. அதனால் அவர் தேசிய சிந்தனையோடு இந்தியன் என்ற பற்றோடு இருந்தார். இன்றைக்கு எல்லா சிக்கலும் வந்துருச்சு, கல்வி உரிமை பறிக்கப்பட்டுச்சு, நீட் தேர்வு உள்ள வந்துருச்சு, இந்தி மொழி திணிப்பு உள்ள வந்துருச்சு, சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்படுது, என் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அதனால் தமிழ்நாட்டு நாம ஆளுவோம், கேரளாவை அவர் ஆளட்டும்,
தெலுங்கானா வளரட்டும், இந்தியாவை எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி ஆளுவோம். இது எங்கள் தத்துவம், தமிழ் தேசிய தத்துவம். அவ்வளவுதான். தமிழ் தேசியம் ஏதோ பயங்கரவாதம் தீவிரம் இல்லை. என் நிலத்தை நான் ஆளணும், என் மொழியை நான் பேசணும், என் கோயிலில் என் வழிபாடு நடக்கணும், என் நீதிமன்றத்தில் தமிழ் ஒழிக்கணும், தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழில் கடற்கணும். தூய்மையான சுத்த தமிழை, மானத்தமிழை, வஉசி வழிவந்த தமிழை வாழக்கூடிய, குரூஸ் பர்னாந்து வழிவந்த தமிழை வாழக்கூடிய தூத்துக்குடியில் சிதம்பராபுரத்தில் தமிழில் கடத்தல் இருக்கா? இது வில்சன் டிரைவிங் ஸ்கூலு, சிஎஸ் சாந்தி வெஜிடபிள் மார்ட். வெள்ளக்காரி வரா, வெள்ளக்காரி தான் வந்துட்டு போறா. அங்க பாருங்க, இது ஃப்ளூ ஸ்டிக்ஸ் ஃப்ளவர்ஸ் 20 rupees. ஃப்ரூட் ஸ்டிக்ஸா? ஃப்ரூட் ஸ்டிக்ஸ் ஏன் ஏன் இங்க இல்ல? சாந்தி அங்க காய்கனி வியாபாரம் நல்லா இருக்கு, ஆனா வெஜிடபிள் மார்ட் அந்த சிஎஸ் தான் மாத்தணும். சாந்தி காய்கறி வியாபாரம் சரி, மாற்று அண்ணே சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. இங்க வில்சன் டிரைவிங் ஸ்கூல் ஏன் ஓட்டுநர் பயிற்சி மையம் வச்சா தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா? கேட்க தலைவன் இல்ல, கீதா ஜீவனோ இல்ல செல்லையாவோ கேட்க மாட்டாரு, செல்லப்பாவோ கேட்க மாட்டாரு. யாரு கேப்பா? தம்பி கேப்பான், சீமான் தம்பி கேப்பான். ஒரு ஆகச்சிறந்த மொழி. உலகத்துல எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவ மதம் இருக்கு. உலகத்துல எங்க போனாலும் அமெரிக்காவிலும் சேவியர் என்றால் சேவியர் தான், ஐரோப்பாவிலும் சேவியர் என்றால் சேவியர் தான், அரபு நாட்டிலும் சேவியர் என்றால் சேவியர் தான், கேரளாவிலும் சேவியர் தான், ஆந்திராவிலும் சேவியர் தான், கர்நாடகாவிலும் சேவியர் தான், மராட்டியாவிலும் சேவியர் தான். ஆனால் சேவியர் என்றால் சவேரியார் என்று அழைக்கிற ஒரு இனம், ஒரு மொழி, அது நம்ம இனம் மட்டும்தான். ஜோசப் என்றால் ஜோசப் விஜய் இல்ல, யோவான், யோசேப். அது இது வடநாருக்கு வந்து வடநாடுன்னு சொல்லுவாங்களே, ஆண்டனி. உலகம் முழுமைக்கு ஆண்டனி. ஆனா நம்ம யாரு? அந்தோனி. உலகம் முழுக்கும் சேக்ரட் ஹார்ட், இங்க பரிசுத்த இருதயம். எப்படி வச்சிருக்காங்க? உலகம் முழுமைக்கு இங்கிலீஷ் தானே. அமெரிக்காவில் இங்கிலீஷ், ஆப்பிரிக்காவில் இங்கிலீஷ், லண்டன்ல இங்கிலீஷ், கேரளாவில் இங்கிலீஷ். இங்கிலீஷ் என்றால் ஆங்கிலம் என்று அழைக்கிற அகராதி பிடிச்ச கூட்டம் அது நம்ம கூட்டம் தான். 8 வயசு பையன் ஜோசப் பெஸ்கி தன் தாயிட்ட போய் சொல்றாரு, உனக்கு என்னப்பா கனவு? நான் 24 வயசு வந்த உடனே கிறிஸ்தவ மதத்தை உலகம் முழுமைக்கும் பரப்பணுங்கிறாங்க. ஜோசப் பெஸ்கிக்கு 24 வயசு வருது. தன் தாய் பணத்தை கொடுத்து, போடா மகனே கிறிஸ்தவ மதத்தை பரப்புன்னு அனுப்புறா. வந்து இறங்குறான் திருநெல்வேலியில, தூத்துக்குடியில. இறங்கினவன் இறங்கிய ஜோசப் பெஸ்கி திருக்குறள் படிக்கிறாரு, அகநானூறு படிக்கிறாரு, 10 பரிபாடல் படிக்கிறாரு, சங்க இலக்கியம் படிக்கிறாரு. பைபிளை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி சங்க இலக்கியம் படித்து ஜோசப் பெஸ்கி வீரமா முனிவர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்ட இனம் நம்ம தமிழ் இனம். ஆங்கிலேயன், வெள்ளக்கார, கிறிஸ்தவன் அவளையே தமிழ் பற்றாளராக மாற்றிய இனம் தமிழ் இனம். அப்பேற்பட்ட மொழி நம்ம மொழி, செழுமையான மொழி. அண்ணன் சீமான் சொல்லுவாரு, எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசுறான், நாம தான் மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழியில் பேசுறோம். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம். நாம என்ன ஆயிட்டோம்னா, ஒரு அவமானத்துல தமிழ்ல பேசினா தப்பாயிருமோ, தமிழ்ல பேசினா இழிவா நினைப்பாங்களோ, தமிழ்ல வந்து காலை வணக்கம்னு போட்டா காலை வணக்கம்னு போடுங்க, யார்கிட்ட? சித்தப்பா பெரியப்பா கிட்ட. குட் மார்னிங் போடுங்க, வெள்ளக்காரங்கிட்ட. அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ புதைத்தாய், உறவை லவ் என்றாய், உதவாது உன் சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய், விடியாது வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தறி உன் நாக்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் சார் என்பதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா. வண்டி துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் என்ன லேட்டா, வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, என்ன தம்பி ஃபைட்டா, தொலையாதா செந்தமிழ் இப்படி கேட்டா, பாட்டன் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டின் லிப்ஸ்டிக்கா, வீட்டின் பெண்ணின் தலையில் இருப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனான்னு ஒரு கவிஞர் எழுதுனா.
நம் தாய்மொழி தமிழ நாம பேசாம வேற எந்த நாய் பேசும்? நாம உலகத்துல எங்க போய் இறங்கினாலும் நான் எம் பெர்னாண்டஸ், ஐ எம் டேவர், ஐ எம் மறவர், ஐ எம் நாடார், ஐ எம் கோனார், ஐ எம் பிள்ளை, ஐ எம் செட்டி, ஐ எம் முதலி என்று நாம் அறிமுகம் செய்ய முடியாது. ஐ எம் துரை முருகன், ஐ எம் சேவியர், ஐ எம் ஹிமாயுன், ஐ எம் ராஜசேகரன் என்று ஐ எம் ராஜசேகரன், ஐ எம் துரை முருகன், ஐ எம் சீமான், ஐ எம் தமிழன் from தமிழ்நாடு என்றுதான் அறிமுகம் செய்ய முடியும். நம் வாய்மொழியாக வருகிற தாய்மொழி தமிழ் தான் அடையாளம். பேசிக்கொண்டிருக்க துரைமுருகன் என்ன சாதி உங்களுக்கு தெரியாது, என்ன மதம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டிருக்க துரைமுருகன் வாயிலிருந்து வருகிற தமிழும் உங்கள் மொழியும் ஒரே மொழி. என் தாய்மொழி தமிழ் மொழி, அதே போல உங்கள் தாய்மொழி தமிழ் மொழி. அதனால் நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பது எங்கள் கோட்பாடு. ஒரு உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைக்கு கொள்கையற்ற கூமுட்ட உள்ள வர்றான். நடிகன் ஒருத்தன் வந்தா திமுகவால வீழ்த்த முடியல, அதிமுகவால வீழ்த்த முடியல. ஆனா பிரபாகரன் பிள்ளைகள் அந்த நடிகனை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு இந்த 2026 எழுத இருக்கு. விஜய்க்கு 18 விழுக்காடு, 22 விழுக்காடு, 32 விழுக்காடு. வாடா, உன்னைய வச்சு செய்யத்தாண்ட காத்திருக்கிறோம். வாடா, யாரா நீ? முதல்ல வா, களத்துக்கு வா. நிக்கிறான் பாரு, யார் நிக்கிறா? நாம் சீமா விஜய் வந்துட்டா சீமா விஜய் கிட்ட இளைஞர் பூரா போயிருவாங்க, யங்ஸ்டர்ஸ் பூரா போயிருவாங்க, ஜென்சி பூரா போயிருவாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மான தமிழன் இளைஞன் திரண்டு நிக்கிறான் பாரு, நிக்கிறான் பாரு. கோடி ரூபாய் கொடுத்தாலும், எந்த நடிகை வந்தாலும், அவன் எத்தனை நடிகையை கூட்டு வந்தாலும், அவன் திரிஷாவையே கூட்டு வந்தாலும் போக மாட்டான், போக மாட்டான். வா வா, களத்துக்கு வா. நீ பெரிய ஹீரோன்றான். ஏண்டா, துப்பாக்கி படத்துல நடிக்கிறவனே பெரிய ஹீரோன்னா துப்பாக்கி எடுத்து சண்டை போடுற, துப்பாக்கி படத்தை நடிக்க நீயே பெரிய ஹீரோன்னா, துப்பாக்கி எடுத்து 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஹீரோ. தம்பி, நீ திரையில சண்டை போடுவ, அவர் தரையில சண்டை போடுவாரு. நீ நேர்ல பார்த்தனா டவுசர்ல மூத்திரம் போயிருவ. 1 லட்சம் துப்பாக்கி மத்தியில அண்ணன் சீமான் ஈழத்துக்கு போய் தன் தலைவன் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தான். தலைவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், என் தம்பி எனக்காக, என் மண்ணுக்காக ஒரு 5000 பேரை திரட்டுவியான்னா 50 லட்சம் பேரை திரட்டி வச்சுக்காங்க அண்ணன் சீமான். அவர் சாதிச்சிட்டாரு, அவர் தன் தலைவர் சொன்னதை செஞ்சிட்டாரு. நாம அவருடைய தளபதிகள், அவருடைய தம்பிமார்கள், அவர் விதைச்ச விதையிலிருந்து முளைத்து வந்த பயிர்கள். நாம் இந்த அரசியலை அடுத்த தலைமுறை கடத்தணும். இந்த அரசியல் செத்து போனா இன்றைக்கு சீமானை விட்டால் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், உரிமை, தண்ணீர் பிரச்சனை, காட்டு வளம், கனிம வளம் பேச ஆள் இல்ல. விஜயகாந்த் செத்த பிறகு எல்லாரும் சொல்றான் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் போயிட்டாரு. நல்ல கண்ணு செத்த பிறகு எல்லா கண்களும் நல்ல கண்ணுவை தேடியது, நல்ல கண்ணு கண்களை மூடிய பிறகுன்னு ஒருத்தன் போட்டுருந்தான். அப்படி விட்டாதீங்க, நல்ல கண்ணு போல விட்டாதீங்க, விட மாட்டீங்க. நம்பிக்கை இருக்கு. தூத்துக்குடியில கோடி ரூபாய் கீதாச்சிவன் கொட்டி கொடுத்தாலும் இந்த குறுக்க மறுக்க வரான் அணில் குஞ்சி சிறுநாத்து பாவம் பரிதாபம். அடிக்கிற ஆத்துல ஆடி காத்துல அவள் திங்க வந்தவன், அவன்லாம் புயல் காத்துல பொறிதிங்க வந்தவன். அடிக்கிற அடியில எங்க ஒரு டிபேட் வைப்போம். நீ பெரிய ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு டிபேட் சாட்டில் வர்றியா? ஹலோ ப்ரோ ஸ்ரீநாத், லேடன் பேசுறியா? பின் லேடன் கண்ணை நோண்டி தின்னுபிடுவாங்கிற மாதிரி வரியா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பதறான். அவன் திமுக பார்த்து பயப்படலங்க, அதிமுக பார்த்து பயப்பட. சத்தியமா சொல்றேன், வாய்ஸ் ஆஃப் காமன்ல விஜய் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வெளியே வந்தாலே முன்னாடிலாம் உங்க வீடியோ வரும். இப்ப நீங்க வந்தாலே சாட்டை வீடியோ வருது. அவரை எப்படி டேக்கிள் பண்ணு தெரியல. அவர் ஆடியன்ஸே வேற ஆடியன்ஸ் தான். எல்லாரும் சொன்னாங்க காலேஜுக்குள்ள ஃபுல்லா விஜய் கூட்டம்னாங்க. ஒரு தம்பி கல்லூர்ல இருந்து எடுத்தான், அண்ணே எங்க கல்லூரில் 50 பேர் விஜய் ரசிகர்னே. விஜய் படம் எந்த படம் வந்தாலும் பெரிய தொல்லை பண்ணுவாங்க. நாங்க அஜித் ரசிகராக, நாங்க ரஜினிகாந்த் ரசிகராக, சிவகார்த்தி ரசிகராக, பிரதீப் ரங்கநாத் ரசிகராக, தனுஷ் ரசிகராக இருந்தோம். எங்களுக்கு எந்த அரசு கட்சியும் இல்லை. ஆனா விஜய் கட்சியுடன் இந்த 50 பேரும் விஜய் கட்சிக்கு போயிட்டான். 600 பேர் படிக்கிற காலேஜில் 50 பேர் விஜய் கட்சிக்கு போனான்னு மீதி இருக்கிற 550 பேரும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள். இவங்களுடைய அரசியலுக்கு எதிரா இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது நீங்க அண்ணன் சீமானும் நீங்களும் போட்டு புலந்துகிட்டு இருந்தீங்கன்னு இதை பார்த்துட்டு கல்லூரில் இருக்கக்கூடிய 500 பேரும் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டானுங்க. அதனால தான்
கடந்த 2 நாட்களா இன்ஸ்டாகிராம திறந்தாலே எங்க திரும்பினாலும் ஊருல உனக்கு ஒரு மேடை, வானில உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா. யாரு புலி படம் வருதா? மருத்துவனாக, பொறியாளராக, ஆடிட்டராக அமெரிக்காவில், அரேபிய நாட்டில் பல்வேறு மாநிலத்தை வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஆண்களை விட பெண்கள். எங்கப்பா இருந்திய தங்கச்சிமார்களே, எங்கப்பா இருந்திய? ஜென்சி கிட்ஸுங்களா? டேய், ஜென்சி கிட்ஸ் உடைய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சின்னு இன்ஸ்டாகிராம் போக முடியல. பெய்டு மீடியா டிஎம்கே 200 ஊபிசி திணறிடுச்சு. அதிமுக திணறுது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் நம்ம கமெண்ட் போட்டோம்னா டிவிகே, நம்ம ஒரு பதிவு போட்டோம்னா டிவிகே, நான் ஒரு வீடியோ போட்டா தளபதி 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 போட்டுவேன். வேற ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப ஃபோர்ஸா தளபதி அப்படின்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தளபதி அப்படின்னாங்க, அப்புறம் தளபதி, இப்போ தளபதி தல தல பாவமா இருக்கு. அந்த அணிலுக்கும் சேர்த்துத்தான் நாங்க அரசியல் பண்றோம். எங்க அரசியல் அவர்களுக்கும் சேர்த்து. அவர்களும் ஒரு நாள் திருந்துவார்கள். திருந்துறவன் ஒரு நாள் வருவான். அந்த சோசியல் டஸ்டையும் எங்க அண்ணன் சொல்லுவாங்க, டேய் இந்த சமூகமே ஒரு குப்பை சமூகம்டா, இந்த சமூகமே பதறான சமூகம். எப்படி நம்ம ஆத்தான மப்பனும் இந்த முரத்தில் போட்டு, முறந்தானே அதுக்கு பேர் நம்ம ஊரில் சொலவுல போட்டு அப்படியே புடைப்பாங்க. இந்த ரேஷன் அரிசியவோ இல்லை உளுந்தையோ புடைப்பாங்க. சொலவுல போட்டு புடைக்கிற மாதிரி நம்ம ஆட்சியும் நம்ம அப்பாவும் அம்மாவும் புடைக்கிற மாதிரி நாம் இந்த பதறான சமூகத்தை போட்டு புடைக்கிறோம். நான் சொன்னேன், அண்ணே ஒருத்தன் சாதி வெறினா இருக்கணும், நம்ம கட்சியை சேர்க்கலாமா? கூப்பிட்றா வாடா. அப்படி தானே இருப்பான். தேவரா, தேவேந்திரரா, நாடாரா, கோனாரா, இந்துவா, இஸ்லாமியா இருப்பான வர சொல்லு, புடப்போம். தமிழே அப்படிங்கிற ஒரு சொலவுல வச்சு, தமிழுங்கிற சொலவரை வச்சு, பிரபாகரன் அப்படிங்கிற சொலவுல வச்சு புடப்போம்டா. புடைச்சு தேவரை, நாடாரை, கோனாரை, செட்டியாரை, முதலியாரை, இந்துவை, இஸ்லாமியரை, நடிகனை, திராவிடனை, இந்தியனை தமிழனா மாத்தோம்டா. பதற பூரா தட்டி விட்டுட்டு நல்ல நல்மணியா பொறுக்கோம்டான்னு சொல்லி எனக்கு 2011 சொல்லி கொடுத்தாரு. அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுபோல எல்லாரையும் திருத்துவோம். என் அன்பிற்குரிய மக்களை, கடைசி வாய்ப்பா உங்கள் பிள்ளைகள் தூத்துக்குடியில ஒரு கடைசி வாய்ப்பு. பாழா போன இந்த தூத்துக்குடியை தூய்மையான குடியாக மாற்ற தூய்மையான ஒரு பிள்ளை வந்திருக்கிறான். பொறியாளர் பட்டம் படித்து அவன் நினைச்சா அது அமெரிக்கால போய் கை நிறைய சம்பளம் வாங்கலாம். பெரிய பணக்கார விட்டு பிள்ளை நினைக்காதீங்க. ஆனால் எந்த போராட்ட களத்திலையும் துணிஞ்சு நிற்பான். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். பேரே பல கோடி கொட்டி கொடுத்தாலும் விலை போகாத வீரன் என் தம்பி ஜேக்கப் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே வாழ்கிற மான தமிழர்கள் ஏப்ரல் 23 காலையிலே நீங்கள் விவசாய சின்னத்திலே செலுத்துகிற வாக்கு என்பது வாக்கு அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கைவிட்ட மாட்டீங்க என்ற நம்பிக்கையோடு எங்களை போன்ற இளைஞர் படை, தமிழ் படை, பெண்கள் படை, எங்களுடைய நாங்க நினைச்சோம் இளைஞர் தான் இருக்கான்னு பாருங்க எத்தனை சித்தப்பா